அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லக்கூடிய விஷயத்தை நான் சொல்றேன். அது நீங்க மத்தவங்களுக்கு அதிகமா ஷேர் பண்ணுங்க. இந்த குர்ஆன் வசனத்தை அவங்க கேட்டுக்கொண்டாங்கன்னா, அது நன்மை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் அளிப்பானாக. துன்பங்களை யார் சகித்துக் கொண்டு பொறுமையுடன் இருக்கிறார்களோ, அவர்களுக்கு மகத்தான மன்னிப்பும் நற்கூலியும் உண்டு கண்டிப்பாக இருக்கு என்று அல்லாஹ் சொல்கின்றான். நம்ம படக்கூடிய கஷ்டம்லாம் ஒரு கஷ்டமும் கிடையாது நண்பர்களே. இந்த குர்ஆன் வசனம் இறக்கப்பட்டது எப்போ? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வஹி மூலியமாக நம்மளுக்கு அருளப்பட்டது. அப்படி இருக்கும்போது சஹாபாக்கள் படக்கூடிய கஷ்டத்தை தான் அல்லாஹ் மென்ஷன் பண்றான். சஹாபாக்கள கல்லால அடிச்சு கொலை செய்தாங்க. ஈமான விட்டுருங்க அப்படின்னு சொல்றதுக்கோசம். ஆனா அவங்க ஒருபோதும் ஈமான விடவே இல்ல. அவங்களுடைய ஏகத்துவம் அல்லாஹ் ஒருவன் தான் என்று அவங்களுடைய ஈமான் கண்டிப்பாக இருந்தது. அவங்க அதிகமாக காஃபிர் மூலியமாக கஷ்டப்பட்டாங்க. அந்த ஈமான் ஒரே ஒரு வார்த்தை தான். அல்லாஹ் ஒருவன் மட்டும் தான் நான் இறைவனாக ஏற்றுக்கொள்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய இறுதி தூதர் ஆவார் என்று சொன்னாங்க. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்காங்க நண்பர்களே. ஆனா நம்மளுக்கு இஸ்லாம் மார்க்கம் என்பது ஈஸியாக வந்திருக்கு. இந்த இஸ்லாம் மார்க்கத்தை நம்ம அடுத்த தலைமுறைகளுக்கு, நம்மளுடைய பிள்ளைகளுக்கு அது அசால்ட்டாக இல்லாம, இது ஒரு பயபக்தியாக, ஈமானாக அதிகமாக நம்மளுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக்கொள் கொடுக்க வேண்டிய கடமை நம்மளுக்கு இருக்கு இன்ஷா அல்லாஹ். நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுக்கு எவ்வளோ துன்பம் இருந்தாலும் இந்த குர்ஆன் வசனம் நம்மளுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும். எனக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதை நான் பொறுமையுடன் அவசரப்பட்டேன்னா அந்த துன்பம் இன்னும் அதிகமாக தான் ஆகும். அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல எவ்வளோ சூப்பரா சொல்றா பாருங்க. துன்பத்தை பொறுமையுடன் யார் சகித்துக் கொள்கிறார்களோ, நம்மளுக்கு ஒரு துன்பம் இருக்கு. அது பொறுமையாக நம்ம ஹேண்டில் பண்ணாக்கா, அந்த துன்பம் கண்டிப்பாக நம்மள விட்டு நீங்கும். இது என்னுடைய லைஃப்ல நிறைய நடந்திருக்கு. உங்களோட லைஃப்லயும் கண்டிப்பாக நடந்திருக்கும். நீங்க அந்த டைம்ல பொறுமையா இருங்க. கண்டிப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு அது நன்மையாக மாத்துவான். அது நற்கூலியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு குடுப்பான். பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.